ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சென்ற 10 மாத காலங்கள் உங்களையும் என்னையும் கண்மணியைப் போல கர்த்தராகிய தேவன் பாதுகாத்து கொண்டு வந்தார். இந்த புதிய மாதமாய் காணப்படுகின்ற நவம்பர் மாதத்திலே பிரவேசிக்க தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். இந்த மாதத்திலும் கூட தேவன் தரக்கூடிய நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமும் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனம் என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்வது பாருங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். இந்த மாதத்துல கர்த்தர் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, சகலத்திலும் பரிபூர்ணம் அடையும் ஒரு நிலைமையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு உருவாக்கி தரப்போகின்றார். தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் அவைகளை குறைந்த மதிப்பீடு என்கின்ற ஒரு அளவோடு கூட கர்த்தராகிய தேவன் தருகிறவர் அல்ல. வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை நம்ம கொடுத்தோம்னா உங்கள் மடியிலே மெய்யாகவே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு அவர்கள் கொட்டுவார்கள். அப்படித்தான் பைபிளில் வாசிக்கிறோம். தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் குறைவான ஒரு எண்ணிக்கையோடு கூட அல்ல, நிறைவான பலன்களை தேவன் தரக்கூடியவராகவே விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகம் விதமான ஜனங்களுக்கு முன்பதாக மலையிலே நின்று பிரசங்கம் பண்ணுகின்றார். பிரசங்கத்தினுடைய முடிவிலே ஜனங்கள் ரொம்ப பசியோடு கூட காணப்பட ஆரம்பிச்சாங்க. அங்கு இருக்கக்கூடிய சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஜனங்களை நீர் சீக்கிரமா அனுப்பிவிட வேண்டும், ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் போய் சாப்பாடு வாங்கி கொள்வார்கள் என்பதை பற்றி. உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுங்கன்னா, நீங்களே உங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்றாரு. இல்லை, எங்கிட்ட 5 அப்பத்தையும் 2 மீனையும் தவிர வேறு உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் தாருங்கள் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனை நோக்கி அவைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து. அவைகளை 5000 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு கர்த்தராகிய தேவன் பகிர்ந்து கொடுக்கும்படியான வார்த்தைகளை சொல்லுகின்றார். சாப்பிட்ட எல்லா விதமான ஜனங்களும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. மீதியான துணிக்கைகளை கர்த்தராகிய தேவன் கோடைகளில் சேகரிக்கும்படியான வார்த்தைகளை பேசினார். அப்ப வரக்கூடிய மக்களுக்கு உரிய அளவு கர்த்தர் தரல, மிகுதியாய் ஆண்டவராகிய தேவன் பலன்களை தர ஆரம்பிக்கிறார். இந்த மாசத்துல கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நன்மைகளை தரப்போகிறார், உங்க தேவைகளை மட்டும் சந்திக்கக்கூடியவர் அல்ல, மிகுந்த பலன்களை நீங்கள் பெறக்கூடிய அளவிற்காக. அதனாலதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பரிபூர்ணமான நன்மைகளை நான் உங்களுடைய வாழ்க்கையிலே தரப்போகின்றேன். எதையும் ஆண்டவராகிய தேவன் கொடுக்கும் பொழுது அளந்து கொடுக்கிறவராய் அல்ல, அள்ளி எல்லா விதமான காரியங்களையும் ஜனங்களுக்கு தேவைகள் யாவற்றையும் சந்திக்கும் ஒரு தேவனாகவே இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவரே நீங்கள் அறிய போறீங்க. அவர் உங்கள் ஒவ்வொரு விதமான குறைவிலும், உங்கள் ஒவ்வொரு விதமான தேவையிலும் உங்களுக்கு போதுமானவராய் மட்டுமல்ல, உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பரிபூர்ணமான நன்மை உண்டாக தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட போகிறார் என்பது வார்த்தையின் மூலம் பேசுகிறார். போன 10 மாசம் வரைக்கும் எத்தனை குறைவுகளோடு கூட நம்ம கடந்து போக ஆரம்பிச்சோமோ, கடனால வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, வேலை இல்லாதனால வந்திருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னும் அநேக விதமான பொருள் இல்லாதனால வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்லி பல பிரச்சனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில மெய்யாகவே ஆசரிக்கும் ஒரு மக்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாசத்துல எல்லா விதமான காரியங்களையும் அடைத்து தீர்த்து மிகுதியான பலன்களை எடுக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையை தருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. எந்தெந்த விஷயத்திலே பரிபூர்ணமான நன்மைகளை இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் தரப்போகிறார் என்பதை பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம தியானத்துல பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகத்துல 41வது அதிகாரம் 47 முதல் 49 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 47 முதல் 49 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுது. வாசிக்கிறேன், கவனிங்க. இது என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 48வது வசனம், அவ்வேழு வருஷங்களிலும் எகிப்து தேசத்திலே விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களிலே கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களையும் கட்டி வைத்தான். 48வது வசனம், இப்படி யோசேப்பு அளவிறந்ததாக கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. ஒரு மனுஷனுக்கு பரிபூர்ணமான நன்மையை தருகிறான்னு சொன்னா எண்ணி பார்க்க முடியாது. அந்த வசனத்தில் என்ன போட்டுருக்கு, கடற்கரை மணலை போல கர்த்தராகிய தேவன் தானியத்தை தந்தார். அந்த எண்ணிக்கையை பற்றி அந்த பைபிள்ல வசனத்தை சொல்லுது, அது அளவுக்கு அடங்காததா இருந்தது.
தேவன் இந்த மாசத்துல நமக்கு எப்படி தரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்காய் அல்ல, அளந்து பார்க்கக்கூடிய அளவுக்காக அல்ல, அளவிட முடியாத அளவிற்கான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தரப்போகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தரக்கூடிய நன்மைகளை உங்களால் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்காக, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்காக மிகுதியான பலவிதமான நன்மைகளை அந்த 7 வருஷமும் பூர்ணம் உண்டாக ஆண்டவராகிய தேவன் அந்த எகிப்து தேசத்திற்கு கட்டளை கொடுத்தார். அந்த பூரணம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அவர்கள் அந்தந்த பட்டணங்கள்ல போய் தானியங்களை கட்டி வைக்க ஆரம்பிச்சாங்க. என்றாலும் அந்த தானியங்களை சேர்க்க அவங்களால முடியல. அவ்வளவு மிகுதியான பலன்கள். அது மட்டும் இல்லாம அதனுடைய வசனத்தினுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறோம். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாக கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியங்களை சேர்த்து வைத்தார். அதுக்கு அடுத்து தொடர்ந்து என்ன போட்டுக்கு பாருங்க, அது அளவுக்கு அடங்காததாக இருந்தது. அவ்வளவு தூரம் ஆண்டவராகிய தேவன் செழுமையான ஒரு நன்மையை கட்டளையிடும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். அநேக விதமான மக்கள்கிட்ட போய் நீங்க ஏதாவது உதவிகளை கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானா, சில ஜனங்கள் நம்முடைய தேவைக்குரிய உதவிகளை காட்டிலும் குறைச்சு கொடுப்பாங்க, அல்லது நம்முடைய தேவைகளுக்கு தேவையான அளவுக்கான நன்மைகளை தருவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு தருகிறது உண்டானால் அவைகள் அளவுக்கு அடங்காததாக ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பித்து விடுகின்றார். ஒரு ஏழை விதவிக்கு ஆண்டவராகிய தேவன் அப்படித்தான் தர ஆரம்பிக்கின்றார். அந்த எண்ணெயை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அந்த பாத்திரத்திலே இருக்கக்கூடிய மாவும் செலவழிந்து போகிறதில்லை, எண்ணெயும் குறைந்து போகிறதில்லை என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். பஞ்சகாலம் வரைக்கும் அது அவர்களுக்கு போதுமானதாய் காணப்பட்டது. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினால அந்த எண்ணெயினுடைய அளவை ஆண்டவராகிய தேவன் அதிகரிக்க பண்ண ஆரம்பிச்சனால அண்டை அயல் வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான மக்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் யாவற்றை கொண்டு வந்து நிறைக்கிறாங்க. நிறைக்க அந்த எண்ணெயினுடைய அளவு மிகுந்து வந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு குறைந்த அளவோடு கூட அல்ல, மிகுதியான பரிபூர்ணமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு தேவன். இந்த மாதத்துல அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்கின்றார், உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக அவரே கட்டளையிடுகிறேன் என்று வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை விஷயத்தை நீங்க குறைவாய் காணப்பட ஆரம்பிக்கிறீங்க. இது இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், இது என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாம போயிடுச்சு, எத்தனையோ விதமான மக்களுக்கு எத்தனையோ நன்மைகள் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில பெறவே முடியலன்னு சொல்லி இந்த 10 மாத காலம் வரைக்கும் நீங்க புலம்பின புலம்பல்களுக்கும் அழுகைக்கும் தக்கதாக அதற்கு அதிகமாக இந்த 11வது மாதத்துல நிறைந்த நன்மைகளை, உங்களால் அளக்க முடியாத நன்மைகளை கர்த்தராகிய தேவன் தருகிறேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை பேசுகிறார். எந்தெந்த விஷயத்தை நீங்க குறைவுபட்டு போயிருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தை நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ, எந்தெந்த விஷயத்திற்காக நீங்க புலம்பி எழ ஆரம்பிச்சீங்களோ, ஒருவேளை நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாதனால அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி அந்த தேவைகளுக்குரிய காரியங்களை சந்தித்து அந்த கடனை அடைக்க நிர்வாகம் இல்லாததுனால ஒருவேளை நம்ம புலம்பக்கூடிய ஒரு மக்களாக இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில அவர் சொல்லுகின்றார், மிகுந்த பலன்களை நான் உங்களுக்கு தருகிறதுனால அந்த கடன்கள் எல்லாவற்றையும் அடைக்கிறது மட்டும் இல்லாம எல்லா விதமான தேவைகளுக்கும் உரிய நன்மைகளை அளவில்லாமல் ஆண்டவராகிய தேவன் தருகிறேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன், அது சாதாரணமான அளவாக அல்ல, அளக்க முடியாத அளவிற்காக உங்களுக்கும் எனக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு தேவனாய் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் அறியப்பட போகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, தேவன் தரக்கூடிய பரிபூர்ணமான நன்மையை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்துல அதுல 16வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 16:11 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. 10 மாசம் வரைக்கும் சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் கண்ணீரும் புலம்பலும், வியாதியின் மேல வியாதி, இழப்பின் மேல இழப்பு, நஷ்டத்தின் மேல நஷ்டம், அநேக விதமான குறைவுகள், ஒவ்வொரு நாளை கழிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டத்தின் மூடாக கடந்து போக ஆரம்பிச்சோம். ஆனா இந்த 11வது மாசத்தை கர்த்தர் சந்தோஷத்தினால் ஆனந்த கழிப்பினால் நான் உங்களை நிரப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் பட்ட உபத்திரவங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத உபத்திரவங்கள், அவங்களுடைய ஜீவன் கசப்பாக்கப்படக்கூடிய அளவிற்கான உபத்திரவங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிகுந்து காணப்படக்கூடிய உபத்திரவங்கள். ஒவ்வொரு நாளை அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதும் கசந்த ஜீவனத்தோடு கூடவே அந்த வாழ்க்கையினுடைய நாட்களை அவர்கள் ஆசரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகிறது, பார்வோன் எனக்கு என்ன விதமான வேலையை தரப்போகின்றார், எத்தனை ஜனங்கள் இந்த பார்வோனுக்கு முன்பதாக செத்து மடிய போறாங்க அவங்களுக்கு தெரியாது. பயத்தோடு கூட ஒவ்வொரு நாளையும் அவர்கள் துவங்க ஆரம்பிச்சாங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், இன்னைக்கு படுத்து நாளைக்கு எழுந்திருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன விதமான பயங்கரமான சட்டங்களை அவன் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்க போகிறார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஜீவன் கசப்பாக்கப்படக்கூடிய அளவிற்கான தன்மைகளோடு கூட காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள்.
கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால மோசே என்கின்ற மனிதனை கர்த்தர் அனுமதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் மீட்கும்படிக்கான அந்த திட்டங்களை கொடுக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்தினால நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கள் பார்வோனுடைய எல்லா விதமான ஆளுமையிலே நின்று வெளியே வரும்போது அவங்களுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும் பாருங்க, சந்தோஷம் எப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு சுதந்திரமான ஒரு காற்றை அவங்க சுவாசிச்சிருப்பாங்க. இவ்வளவு நாள் அடிமையிலே நாங்கள் காணப்பட ஆரம்பித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நாங்கள் ஒரு நாள் கூட அனுபவிச்சதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இந்த சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை இன்றைக்குத்தான் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லி எவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய மாசத்தில் நமக்கு தரப்போகின்றார். இவ்வளோ நாள் 10 மாசம் வரைக்கும் பட்டுக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு தக்கதாக அதுக்கு அதிகமாக ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு நிலைமையை, ஒரு ஆனந்த கழிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த புதிய மாதத்தில் தருகிறேன் என்று சொல்கின்றார். இவ்வளவு நாள் வரைக்கும் கடந்த அநேக விதமான சஞ்சலத்தின் பாதைகள், வேதனையின் பாதைகள், இழப்பின் பாதைகள், நஷ்டத்தின் பாதைகள், கஷ்டத்தின் பாதைகள், ஜீவனை கசப்பாக்கக்கூடிய பாதைகள், இவைகளில் எல்லாவற்றிலும் நின்று ஆனந்த சந்தோஷமாக, ஆனந்த களிப்பாக நீங்கள் வாழக்கூடிய அளவிற்காக உங்கள் நிலைகளை, உங்கள் மனதை களிப்பாக்கும் சூழ்நிலைகளை இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உருவாக்குகிறேன்னு சொல்கிறார். இனி உங்களுக்கு வேதனை கிடையாது, சஞ்சலம் கிடையாது, வருத்தம் கிடையாது. தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஆறுதலும் ஆனந்த களிப்பும் உங்களுடைய வாழ்க்கையின் நல்ல பங்காக விளங்கும் என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 10 மாசத்துல நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்மை அறியாத ஒரு பயம், ஒரு நடுக்கம், இதெல்லாம் எப்படி நான் கடந்து வந்தேன், இவ்வளவு நாள் வரைக்கும் எத்தனை விதமான நஷ்டங்கள், கஷ்டங்கள், ஒவ்வொரு நாளை கழிக்கும் போதும் துக்கத்தோடும் வேதனையோடும் கூட நாளைக்கு முடியுமா முடியாதா, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம கஷ்டத்தோடு கூட கடந்து வந்தோம். ஆனால் அந்த 11வது மாசத்துல கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், தேவனாகிய கர்த்தருக்குள் ஆனந்த களிப்பாய் உங்களை அவர் மெய்யாகவே உருவாக்கி கொண்டு வந்து பரவச நிலைகளின் ஊடாக உங்களை அவர் அழைத்து கொண்டு போகிறேன்னு சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் கர்த்தராகிய தேவன் அப்புறப்படுத்தி நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை பேசுகிறார். 3வது காரியத்தை பாருங்க, அதுலேயும் பரிபூர்ணமான சந்தோஷத்தை தருகிறேன்னு சொல்றார். ஒரு குறைவான அற்ப சந்தோஷம் கிடையாது. அந்த நேரத்தில் மட்டும் நம்ம சந்தோஷப்படுகிறது இல்லை, அது நிறைந்த சந்தோஷம், உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம். அந்த மாதிரியான ஒரு நிம்மதியை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்கின்றார். 3வது ஒரு காரியத்தை பாருங்க, தேவன் தரக்கூடிய மற்றும் ஒரு பரிபூர்ணமான நன்மை எப்படிப்பட்டது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் கொடுக்கக்கூடிய கர்த்தர் அவன் கையில தாளந்து இருக்கு, ஏற்கனவே தாளந்து இருக்கு. 5 ஆண்டவருடைய நாமத்தினால் 5 தாளந்தை அவன் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக இன்னும் ஒரு 5 தாளந்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்னால போய் நிற்கிறான். ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து சொல்லுகின்றார், இன்னும் அவனுக்கு கூட கொடுங்கள்னு சொல்றாரு. எப்படி பாருங்களேன், என் கையில இவ்வளவு காரியத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்க, இதுவே எனக்கு சந்தோஷம், பரவசம். ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த 5 தாளந்தே பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் உள்ளவனுக்கு இன்னும் நீங்கள் அதிகமாய் கொடுங்கள்னு கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படின்னா நமக்கு சந்தோஷம் எப்படி இருக்கு பாருங்க, ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம், ஒரு பரவசம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காரியங்களையும் தரக்கூடிய தேவன். அதிலும் எப்படி தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, உள்ளவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுங்க, அவன் இன்னும் சந்தோஷப்படட்டும். அவனுடைய எல்லா விதமான காரியத்திலும் இன்னும் ஒரு நன்மையும் அவனுடைய வாழ்க்கையிலே குறைவாக காணப்படவே கூடாது. இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி அவனுடைய மனசு ஒரு நாளும் வேதனையின் ஊடாக போகவே கூடாது. அவனுக்கு இன்னும் நீங்கள் அள்ளி கொடுங்கள் என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு ஆண்டவராகிய தேவன் தந்துட்டாரு, பரவாயில்லைங்க, இந்த ஒரு காரியத்தில் நான் நிம்மதியாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன், எனக்கு கர்த்தர் இந்த ஒரு நன்மையை தந்துட்டாரு, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டாரு, இந்த ஒரு கிருபை இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய கர்த்தர் இதோடு கூட உங்களை நிறுத்திக் கொள்கிறதல்ல, இன்னும் மேலதிகமாய் அவனுக்கு கொடுங்க. இன்னும் அவன் சந்தோஷப்படட்டும், இன்னும் அவன் பரவசம் அடையட்டும், இன்னும் அவன் நிம்மதியான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். எந்த காரியத்திலும் அவனுடைய நிறைகள் ஒரு நாளும் குறைவாக காணப்படவே கூடாது. அவனுக்கு உள்ளவன் என்கிற ஒரு காரியத்திற்காக அவனுடைய உரிமைகள் மறுக்கப்படாம இன்னும் மேலதிகமான நன்மைகளை நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பரிபூர்ணம் என்றால் என்ன அர்த்தம்? போதுமான காரியங்களை சந்திக்கிறது மட்டுமல்ல, மிகுதியான நன்மைகளை தரக்கூடிய தன்மைகளுக்கு பெயர் தான் அந்த பரிபூர்ணம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் தருகின்றார், உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனுக்கு மேலதிகமாகவும் கொடுங்கள்.
இருக்கக்கூடிய காரியங்கள் போதும் என்று அல்ல, இன்னும் மிகுதியான நன்மைகளை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் மிகுதியான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிதான் ஆண்டவராகிய தேவன் இந்த மாசத்துல உங்கள் எல்லைகளை பல நன்மைகளினால் நிரப்பி தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். போன மாசத்துல சில நன்மைகளை நான் வாங்கினேன் ஆண்டவரே, அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். ஆனால் மேலதிகமாய் தரக்கூடிய பரிபூர்ண நன்மைகளை தரக்கூடிய கர்த்தர் உள்ளவனுக்கு இன்னும் மிகுதியாய் கொடுங்கள். இன்னும் அதிகமாய் அவன் பரவசத்தின் ஊடாக கடந்து போடும், சந்தோஷப்படட்டும். அதிகமாக ஆனந்த அந்த களிப்போடு கூட அவனுடைய நிலைகள் காணப்பட வேண்டும் என்கிறதை மைய கருத்தாக கொண்டு மேலதிகமாய் அவனுக்கு கூட்டி கொடுங்கள் என்பதை பற்றி கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்திலே தேவன் தரக்கூடிய நன்மைகள், போன மாசத்துல காணப்பட்டிருக்கக்கூடிய சில நன்மைகள்னால ஒருவேளை நம்முடைய மனம் திருப்தி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னும் ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த திருப்தியோடு கூட அல்ல, மேலதிகமாய் தந்து இன்னும் உங்களை ஆனந்த கழிப்புள்ளவனாக உருவாக்கி தருகிறேன் என்கிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளின் மூலம் பேசுகிறார். கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நம்ம அப்புறப்படுத்தி, வேதனைகள் எல்லாவற்றையும் அப்புறமாக்கி மேல் அதிகமான நன்மைகளை தரும் தேவன் இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே எண்ணற்ற ஆசீர்வாதங்களையும் எண்ணற்ற நன்மைகளையும் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. சங்கீதங்களின் புத்தகத்துல 78வது அதிகாரம் அதில் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. சங்கீதம் 78வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். தேவன் தரும் நன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா நம்முடைய நினைவுக்கு உட்படுத்தப்பட்டது கிடையாது. நினைவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தராகிய தேவன் தருகின்றார். யோசேப்பினுடைய நினைவுக்கு உட்பட்டது எப்படி அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய நாமத்தினால அந்த பார்வோனுடைய அரமனையிலே வசிக்கக்கூடிய யோசேப்பு நல்ல நிலைமை நான் வாழுவேன் என்கிறத பற்றி தான் அவர் யோசிச்சிருப்பார். ஆனா கர்த்தராகிய தேவன் எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவத்தை அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி தந்தார் என்று பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீதுடைய நிலைகள் எப்படி இருந்தது? ஒரு ஆடுகளின் பின்பதாக அலையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். இல்லை, தேவன் வைத்திருக்கக்கூடிய உயர்வு இன்னும் எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு உயர்வு. இந்த மாதிரி தான் ஆண்டவராகிய தேவன் ஆதி காலத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைக்கும் அதிகமான நன்மைகளை தந்து அவர்கள் எல்லைகளை ஆசீர்வதித்து அவங்களால யூகிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் செயல்படுத்த ஆரம்பிச்சார். இன்னைக்கும் கூட இந்த வசனத்தில் என்ன வார்த்தையை பார்க்கிறோம்? இவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஆகாரத்தை தரப்போகின்றார். என்ன ஆகாரத்தை தரப்போகின்றார்? இவங்க சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை அல்ல, தூதர்களின் அப்பத்தையே அவர்களுக்கு ஆகாரமாக தரப்போகிறார். இதை அந்த மக்கள்னால் யோசிச்சு பார்க்க முடியுமா? பாருங்க, அவங்க நினைக்காத ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் தந்து அவர்கள் மனதை மகிழ்வடைய பண்ணக்கூடிய ஒரு கர்த்தர். நீங்க யோசிக்க முடியாத ஒரு வழியின் மூலமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமான நன்மைகளை தருவார். நம்ம யோசிப்போம், இப்படித்தான் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறார் போல இருக்கு, இந்த ஒரு நன்மை தான் என்னுடைய வாழ்க்கையில தரப்போறார் போல இருக்கு, இவன் மூலமா எனக்கு உதவி செய்ய போறாரு, இவன் மூலமா எனக்கு ஆறுதல் தர போறாரு, இவன் மூலமா எனக்கு அந்த ஜபத்துக்குரிய காரியங்களை உருவாக்க போறாரு, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இந்த ஒரு காரியத்தின் மூலமா தான் கர்த்தர் சந்திக்க போறார் போல இருக்கு. ஒருவேளை எனக்கு வரக்கூடிய போனஸின் மூலமாக, எனக்கு வரக்கூடிய சில விதமான உபகாரமான நன்மைகளின் மூலமா, இப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனால் தேவன் இந்த மாசத்துல எப்படிப்பட்ட ஒரு நன்மை தரப்போகின்றார்? நீங்கள் யோசிக்க முடியாத ஒரு புதிய மார்க்கத்தின் ஊடாக ஒரு புதிய ஒரு நன்மையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தரப்போகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மோசே என்கின்ற மனிதனால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திர வெளியில 40 வருஷம் பயணம். 40 வருஷ பயணத்திற்கு தேவையான எல்லா விதமான உடைமைகள் யாவற்றையும் அவங்க எடுத்துக்கொண்டு போக வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், புளிப்பில்லாத மாவை எடுத்துட்டு போங்க, என்னுடைய நாமத்தினால் நீங்க பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் சொல்றாரு. அவங்களே எடுத்துட்டு போறாங்க. அதன் பின்பதாக அந்த ஜனங்கள் எல்லா விதமான மக்களுக்கும் உரிய தேவைகள், அவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள் செலவாயிடுச்சு. இனி அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறது? வனாந்திர வெளி, அது வில்டர்னஸ் சொன்னோம்னா, அதாவது அங்க காணப்படக்கூடிய கரளை செடிகளை தவிர வேற ஒன்றையும் உங்களால பார்க்க முடியாது. அங்கு மனுஷனுடைய நடமாட்டமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பெரிய வனாந்திரம். அந்த நாட்கள்ல அந்த வனாந்திர வெளியிலே கடந்து அவங்க பயணப்பட போறாங்க. வனாந்திர வெளின்னு சொன்னா அது அதாவது ஈக்குவல் டு டெசர்ட்னு சொல்லலாம். அதாவது இந்த பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல அவங்களுக்கு தண்ணீருக்கும் வசதி இல்லை, சாப்பாட்டுக்கும் வசதி இல்லை, எந்த விதமான ஒரு காரியம் இல்லாம மோசே என்கின்ற மனிதனின் மூலம் கர்த்தராகிய தேவன் நடத்தி கொண்டு போகின்றார். அடுத்த நாள் காலை வேளை வருகிறது. காலை வேளை வருகிறதுக்கு முன்பதாக மோசேக்கு முன்னால ஜனங்கள்லாம் போய் நிற்கிறாங்க. நாளை காலைக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. எங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருளும் தீர்ந்து போயிடுச்சு. எல்லா விதமான உடைமைகள் யாவற்றையும் நாங்கள் வரக்கூடிய வழியில் செலவு பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் நாங்கள் பயணப்பட வேண்டும், எவ்வளோ நாள் நாங்கள் நடக்கணும், இதுக்கு தேவையான ஆகாரத்துக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லி அவங்க மோசையை நோக்கி முறையிட ஆரம்பிக்கிறாங்க.
மோசே உடனே கர்த்தரை போய் கேட்கிறார், நாங்கள் என்ன செய்யறது ஆண்டவரே? இந்த ஜனங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்யறது பற்றி கேட்குறாங்க. இவர்களுக்கு நாங்கள் வந்து செய்ய வேண்டிய ஆகாரம் என்ன? இருக்கக்கூடிய எல்லா விதமான உடைமைகள் யாவற்றையும் அவங்க வந்து அடிச்சும் சாப்பிட்டுட்டாங்க. சில பேர் ஆடு வச்சிருந்தாங்க, ஆடை வெட்டி சாப்பிட்டுட்டாங்க. சில பேர் வச்சிருக்கக்கூடிய அநேக விதமான அந்த மாவை வச்சு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எல்லாமே காலி ஆயிடுச்சு. இனி நாங்கள் அடுத்து மேலதிகமாய் செய்கிறதற்குரிய வழிகள் என்ன? எவ்வளவு நாள் டிராவலிங் நாங்கள் வந்து போக வேண்டும்? எந்த இடத்துல நோக்கி நாங்கள் எங்களுக்கு தெரியல. நீங்க தான் எங்களை வந்து கூட்டிட்டு வரீங்க. எங்களுக்கு தேவையான ஆகாரத்துக்குரிய காரியங்கள். கர்த்தர் அவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நீங்கள் அறியாத ஒரு புதிய வகையான ஆகாரத்தை உங்களுக்கு தர்றேன். உங்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு தர்றேன். இது எப்படிப்பட்டதா இருக்க எங்களுக்கு தெரியல. எப்படி நீங்க கொடுக்க போறீங்க ஆண்டவரே? நீங்க நேரடியாக வந்து கொடுக்க போறீங்களா? யாராச்சும் ஒரு மனுஷன் மூலமா வந்து கொடுக்க போறீங்களா? அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து அநேக விதமான மக்கள் கொண்டு கொடுக்க போறாங்களா? இல்லாட்டி ஏராளமான ஆடு மாடுகளை வந்து எங்கேயாச்சும் இருந்து நீங்க வந்து கொண்டு வந்து கொடுக்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், நாளை தினம் காலையில வெளியே போய் பாருங்க, வானத்திலிருந்து உருட்சியான ஒரு காரியம் வந்து கீழே விழுந்து கிடக்கிறத பார்ப்பீங்க. இவைகளை நீங்கள் உங்களுக்கு ஆகாரமாக பயன்படுத்துங்கள், அவைகளைத்தான் ஆண்டவராகிய நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லுகின்றார். இது எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இதுவரைக்கும், அதாவது இஸ்ரவேல் நாட்டில் மட்டுமல்ல, உலகம் எங்கிலும் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததே கிடையாது. அப்போ இது வந்து ஒரு புதுமையான ஒரு நிலைகளை கர்த்தராகிய தேவன் சொல்லும் பொழுது ஆச்சரியமா உங்களுடைய கண்கள் அடுத்த நாள் காலையை போய் பார்க்க ஆரம்பிக்கிறது. ஒரு வெண்மையான அதாவது அது இந்த கொத்தமல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுடைய கண்கள் பார்க்குறது. அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை கர்த்தர் தருகின்றார். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, கானான் நாட்டுக்குள் பிரவேசிக்கக்கூடிய வரைக்கும் இதே ஆகாரம் அவர்களுக்கு தடையில்லாமல் கொடுக்கப்பட ஆரம்பிச்சு. மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய வல்லமையுள்ளவர். அதுவும் எப்படி தருகின்றார்? பரிபூர்ணமான நன்மைகளை தரக்கூடியவர். அவருடைய வேதத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம். அவர் சொல்லுகின்றார், தேவைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் நான் உங்களுக்கு சந்திக்கின்றேன். எப்படிப்பட்ட நிலைகள்ல? ஏதாகிலும் ஒரு சூழ்நிலை மூலமாக அல்ல, நீங்கள் அறியாத புத்தி கெட்டாத மார்க்கத்தின் ஊடாக அவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு நிறைவாக்கி தரப்போகிறேன். இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி இந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட முடியும்? நம்முடைய மனசு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்காக இந்த புதிய மாதத்தில் நீங்கள் அறியாத, உங்களுடைய அறிவுக்கு எட்டாத பல புதிய மார்க்கங்களின் மூலம் தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிறதை கண்டு உங்கள் இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்க போகிறது. சந்தோஷப்படுவீங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே. இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியலையே. நாங்கள் நினைக்காத ஒரு காரியத்தின் மூலமாய் கர்த்தர் இவ்வளவு பெரிய ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி தந்தார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு உங்களுடைய இருதயம் பூரிக்கக்கூடிய அளவிற்கான நன்மைகளை இந்த மாதத்தின் எல்லைகளில் தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் தரப்போகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கவலைப்படாதீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போங்க. இந்த மாதத்திலே பரிபூர்ணமான நன்மைகளை தரக்கூடிய நல்ல தேவன் எந்த விஷயத்திலும் குறைவில்லாமல் உங்களை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, உங்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே, நீங்கள் அறியாத மார்க்கத்திலே உங்கள் தேவைகளை சந்திக்கிறதுனாலே உங்கள் இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவிற்காக தேவன் தந்த அந்த பரிபூர்ணமான நன்மைகளுக்காக நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கான ஒரு காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் உருவாக்கி தரப்போகிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றால், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எங்கெங்கெல்லாம் நீங்க பலவீனமாய் காணப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் பலத்தை பரிபூர்ணமாய் இந்த மாசத்துல ஆண்டவராகிய தேவன் தரப்போகின்றார். இந்த மாசத்துல என்ன காரியத்தை தரப்போகின்றார்? எதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பயப்படுறீங்க, எதெல்லாம் பார்க்கும்போது உங்களை அறியாத ஒரு நடுக்கம் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்க, ஐயோ இந்த மாசத்துல இருக்கக்கூடிய தேவைகளை பார்க்கும் போதே மனசெல்லாம் பயத்தின் ஊடாக கடந்து போகிறது. இந்த மாசத்துல இருக்கக்கூடிய சந்திக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது நான் வேதனைப்பட ஆரம்பிக்கிறேன். இந்த மாசத்துல காணப்படக்கூடிய ஒவ்வொரு மாத்திரை செலவை பார்க்கும்போது நான் வேதனைப்படுறேன். இந்த மாசத்துல காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்கள் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக பூதாகரமாய் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த மாசத்தை எப்படி நான் கழிக்கப் போகிறேன்னு சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த மாதத்துல தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், என் கிருபை உனக்கு போதும், எதெல்லாம் பார்த்து நீ பலவீனப்படுத்தப்படுகிறாயோ அவைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய பலம் உன்னிலே பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ராட்சதர்களை பார்க்கக்கூடிய ஜனங்கள் நடுங்கினாங்க.
ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ராட்சதர்களை பார்த்து நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அந்த ராட்சதர்களினுடைய வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கான கர்த்தராகிய நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை பற்றி கர்த்தர் மோசே என்கிற மனுஷன் மூலம் பேச ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே எவைகள் எல்லாவற்றையும் குறித்ததான ஒரு அச்சமும் நடுக்கமும் ஒரு வேதனையும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு மாசத்துல என்னுடைய வாழ்க்கையில எத்தனை இழப்புகள், எத்தனை நஷ்டங்கள் வரப்போகிறது எனக்கு தெரியாது. வாங்கின கடன்களை செலுத்த முடியாததுனால எத்தனை விதமான காரியங்களை நான் இழக்க கொடுக்க போகிறேன் எனக்கு தெரியல. என்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலமெல்லாம் குன்றிக்கொண்டே வர ஆரம்பிக்கிறது. இந்த மாதத்தில் ஆகிலும் நான் கர்த்தராகிய தேவனுக்குள் மீண்டும் நான் பலத்தின் ஊடாக கடந்து போக முடியும். நம்மை அறியாத ஒரு பயம். ஒவ்வொரு மாதம் இந்த 10 மாதத்தை நான் ரொம்ப கஷ்டத்தோடு கூட கடந்து வந்துட்டேன். 11வது மாதம் எனக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் முன்னால் நிற்கிது பார்க்குறேன். இதில் காணப்படக்கூடிய 30 நாளை நான் எப்படி கழிக்க போறேன் எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் என்னென்ன விதமான பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. என்னை அறியாத ஒரு நடுக்கம், என்னை அறியாத ஒரு பயம். கர்த்தர் சொல்லுகின்றார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் என்னுடைய பலம் பூரணமாய் உள்ளது. எவ்வளவு பெரிய நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. எந்தெந்த காரியங்களை பற்றிதான பலவீனம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது, எதையெல்லாம் குறித்து நீ அச்சப்பட ஆரம்பிக்கிறாயோ அவைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய பலத்தை நான் விளங்க பண்ணுவேன். பூரணமான பலத்தை நான் விளங்க பண்ணுவேன். எந்தெந்த காரியங்களை பற்றியதான அச்சம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் தொலைத்து போடக்கூடிய பலத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே தருகிறதுனால் சந்தோஷத்தின் ஊடாக நான் உன்னை மெய்யாகவே ஆண்டவராகி நான் நடத்தி கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்துல எத்தனை பரிபூர்ணமான நன்மைகளை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். மனுஷனால் வரக்கூடிய நன்மைகளை அல்ல, அல்லது மனிதர்கள் மூலமாய் வரக்கூடிய உதவிகளை அல்ல, பரத்திலிருந்து ஆண்டவராகிய தேவனே உதவிகளை தருகிறேன் என்று சொல்லுகின்றார். பரத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மைகள் எந்த விதத்திலும் குறைவில்லாத நன்மைகள். ஒரு பழுதையும் அதில் பார்க்க முடியாது. எந்த விதமான காரியத்திலும் அந்த விஷயங்கள் மெய்யாகவே குறைந்து போய்விட்டது என்கிறதை பற்றி நான் யோசிக்கவே முடியாது. வசனத்துல நல்ல ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம். மன்னாவை ஆண்டவராகிய தேவன் ஜனங்களுக்கு முன்பதாக தந்து அவர்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்ல, உங்களுக்கு தேவையான மன்னாவை நீங்க சேர்த்து வச்சுக்கீங்கன்னு சொல்றாரு. சேர்த்து வைக்கக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லி பாருங்க, அவர் அந்த மன்னாவிலே குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைஞ்சு போகவும் இல்லை, நிறைவாய் சேர்த்தவனுக்கு மீதியாகவும் இல்லை. எல்லா தேவையும் அப்படி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு பாருங்களேன். அப்படின்னா வேதத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்குறோம், எந்த காரியமும் குறைவுபட ஆண்டவராகிய தேவன் அனுமதிக்க மாட்டார். எல்லா விஷயத்திலும் ஒரு நிறைவு. அவன் மிகுதியாக சேர்த்தாலும் அவனுக்கு மீதியா போகாது. அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் தான் போய் சேர்த்திருக்கிறேன், ஐயோ ஒரு வேளை இன்னைக்கு காலையில் பண்ணாமல் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு இருக்காது போல யோசிக்க முடியாது. குறைவாய் சேர்த்தவனுக்கு குறைஞ்சும் போகாது, நிறைவாய் சேர்த்தவனுக்கு மீதியாகவும் போகாது. எல்லா தேவைகளும் ஃபுல்ஃபில் ஆக்கப்படக்கூடிய நிலைகளை இந்த மாதத்தில் கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தருகிறேன் என்று சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். அவைகள் அந்த தேவைகளை எப்படி கர்த்தராகிய தேவன் சந்திக்க போகின்றார்? பரிபூர்ணமான நன்மைகளினாலே. நீங்கள் நினைக்க முடியாத அநேக விதமான மார்க்கங்களின் ஊடாக தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நிறைவான பலன்களை இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் தரப்போகிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுங்க. இவைகளுக்கேற்ற நிறைந்த பலன்கள் இந்த மாதத்தின் 1ஆம் தேதி துவக்கம் முதற்கொண்டு கடைசி நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு நீங்காததாய் கடந்து வரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூர்ணமான நன்மைகளை எங்களுக்கு தருவேன் என்று கர்த்தராகிய தேவனின் வாக்கு பண்ணினீர். சகலத்தும் நிறைவான நன்மைகளான அந்த பரிபூர்ணமான நிலைகள், மிகுதியான சந்தோஷமான பரிபூர்ணமான நன்மைகள், கூட கொடுக்கப்படும் பரிபூர்ணமான நன்மைகள், தேவைகள் எல்லாவற்றிலும் பூர்ணமான சந்திக்கப்படக்கூடிய ஒரு பரிபூர்ணமான நிலைகள், பலவீனங்களிலே உதவி செய்யும் பூர்ணமான பலம் என்கிறதை பற்றியதான பரிபூர்ணமான நன்மைகளை தருகிறேன் என்கிற வாக்கின் மூலம் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. எவைகளை பற்றி நாங்கள் பயப்பட ஆரம்பித்தோமோ அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பலம் பூர்ணமாய் விளங்கி அவைகளிலே பரிபூர்ணமான நன்மைகளை தந்து அவைகளை மேற்கொள்ளும் மார்க்கங்களை நீர் எங்களுக்கு உருவாக்கி தரப் போகிறீர் என்கிற இந்த வார்த்தை எங்களை அறியாத ஒரு பரவசத்தை எங்கள் வாழ்க்கையை உருவாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, இது எங்களுக்காக உரைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இவைகளை நாங்கள் எங்கள் சுதந்திர விதமாக ஆக்கிக் கொண்டு இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தின் எல்லா நாளிலும் தேவன் தரும் நிறைவினாலே சந்தோஷமாய் உடைய நாமத்தினை கர்த்தாவை மகிமைப்பட்டு மகிமையான ஒரு காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தைகள் யாருக்கோ அல்ல, இது எங்களுக்குரிய வார்த்தைகள் என்பதை ஏற்றுக்கொண்டு இவைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு இவைகளின் மூலமாய் வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பரிபூர்ணமான நன்மைகளை தரக்கூடிய நல்ல தேவன் இந்த மாதத்தின் எல்லா காரியங்களிலும் பரிபூர்ணமான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே தந்து, நிறைந்த பலன்களை தந்து, மிகுதியான பலன்களை தந்து, உங்கள் மனதை பரவசப்படுத்தி உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.